ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். சென்ற 8 மாதமும் தேவன் தம்முடைய கண்மணியைப் போல நம்மை பாதுகாத்தார். இந்த புதிய 9வது மாதத்திலே பிரவேசிக்க ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கும் எனக்கும் கிருபைகளை தந்திருக்கிறார். 8 மாத காலமும் அநேகம் கஷ்ட நஷ்டங்களின் ஊடாக நாம் கடந்து போக நேர்ந்தாலும் கர்த்தராகிய தேவன் இந்த புதிய மாதத்தை நமக்கு தந்திருக்கிறது. மகா பெரிய பரவசமான நிலைகளை நம்முடைய மனதிலே தோற்றுவிக்க துவங்குகிறது. உண்மையாகவே இந்த மாதத்திலும் கூட ஆண்டவராகிய தேவன் நம்மோடு கூட கடந்து வரவும் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் தம்முடைய அளவற்ற மகிமையினால் நிரப்பவும் தக்கதாக இந்த மாதம் ஆசீர்வாதமான மாதமாய் விளங்கும்படி கர்த்தரை நோக்கி ஊக்கமான மனதோடு நாம் ஜெபத்தோடு கூட இந்த மாதத்தை துவங்க வேண்டியது அவசியமான ஒன்று. இன்றைக்கும் கூட ஆண்டவராகிய தேவன் தரக்கூடிய நல்ல ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை, இந்த மாதத்திற்குரிய நல்ல வாக்குத்தத்தம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 62வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். ஏசாயா 62:4 இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். ஆண்டவராகிய தேவனுடைய பிரியம் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் எல்லா காரியத்திலும் தம்முடைய மகிமையான ஆசீர்வாதங்களை வல்லமைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவராகிய தேவனுடைய பிரியம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே கடந்து வருகிறது உண்டானால் எல்லா இடங்களிலும் சிறப்பான நன்மைகளை கர்த்தர் தம்முடைய மகிமையான இரக்கங்களை நம்முடைய வாழ்க்கையிலே தருகிறதை கண்கூடாக நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தெளிவாய் கண்டுகொள்ள முடியும். எஸ்தர் ராஜாத்திக்கு அகாஷ்வேரு ராஜாவுடைய கண்களிலே தயவு கிடைத்தது, பிரியம் கிடைத்தது. அதனால் என்ன ஒரு காரியம் உருவாக்கப்பட துவங்கிற்று. தேசத்திலே யூத குலத்தை அழிக்கக்கூடிய அளவிற்கு எழும்பின எல்லா விதமான சத்துவங்களும் முறியடிக்கப்பட்டு கர்த்தருடைய நாமத்தினால் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதிக்கப்பட்டதனுடைய முகாந்திரம் என்ன? எஸ்தர் ராஜாத்திக்கு ராஜாவினுடைய கண்களிலே மெய்யாகவே கொடுக்கப்பட்ட அந்த பிரியம் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு மனுஷனுடைய பிரியம் ஒரு கூட்டத்தையே ரட்சிக்கக்கூடிய வல்லமை உள்ளதாக இருக்கிறது உண்டானால், தேவனுடைய பிரியம் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் எத்தனை மேன்மை, எத்தனை மகிமை நம்முடைய வாழ்க்கையிலே அது தரும் என்கிறதை நாம் ஆழமாய் அறிய வேண்டியது அவசியம். கர்த்தருடைய பிரியத்தை பற்றி சில விளக்கமான காரியங்களை நாம் பார்க்க போகின்றோம். இந்த மாதத்தில் கர்த்தருடைய பிரியம் என்னென்ன காரியங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையிலே சாதிக்கப் போகிறது என்று பாருங்கள். சங்கீதங்களின் புத்தகம் 44வது அதிகாரம் 3 முதல் 5 வரை இருக்கக்கூடிய வசனங்களை வாசிக்க கேளுங்கள். சங்கீதம் 44 3 முதல் 5 வரை இருக்கக்கூடிய பகுதியை வாசிக்க கேளுங்கள். அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை, தேசத்தை அவர்கள் கட்டிக்கொள்ளவில்லை. அவர்களுடைய புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை. நீர் அவர்கள் மேல் பிரியமாயிருந்தபடியினால் உம்முடைய வலதுகரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது. தேவனே நீர் என் ராஜா, யாக்கோபுக்கு ரட்சிப்பை கட்டளையிடும். உம்மாலே எங்கள் சத்துருக்களை கீழே விழத்தள்ளி எங்களுக்கு விரோதமாய் எழும்பக்கூடியவர்களை உம்முடைய நாமத்தினால் நாங்கள் மிதிப்போம். பக்தன் என்ன விதமான வார்த்தையை பற்றி பேசுகிறார் என்று பாருங்கள். ஆண்டவராகிய தேவனுடைய பிரியத்தினாலே எல்லா விதமான காரியங்களை, சத்துருக்களின் எல்லா விதமான அஸ்திராயுதங்களை மேற்கொள்ள நம்மால் ஆகுமா? சத்துருக்கள் பல திறப்பட்ட வழியிலே நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் சூழக்கூடிய காலங்களிலே தேவனாகிய கர்த்தருடைய பிரியத்தினால் ஆதி காலத்திலே காணப்பட்டிருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சத்துருக்களை மேற்கொண்டு சாதித்தார்கள் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. நல்ல ஒரு விளக்கமான வார்த்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டுமானால், பக்தன் யோசபாத்தினுடைய வாழ்க்கையிலே மகா பெரிய பிரச்சனைக்குரிய ஒரு காரியம், சத்துருக்கள் அவனுக்கு விரோதமாய் சூழ நிற்கக்கூடிய அந்த ஒரு நிலை, அவனுடைய எல்லா விதமான பலம் எல்லாம் பலட்சியப்பட்டு போக துவங்கிற்று. அவனுடைய வாழ்க்கையினுடைய ஒட்டு மொத்த நம்பிக்கையும் அந்த மனிதன் இழந்து போக துவங்கினான். இனி நான் என்னுடைய வாழ்க்கையிலே மீண்டு போகிறது எப்படி? இத்தனை திரளான சத்துருக்கள், கடற்கரை மணலத்தனையாய் காணப்படக்கூடிய இந்த சத்துருக்களுடைய காரியங்களை ஜெயிக்க நான் எம்மாத்திரம் என்று சொல்லக்கூடிய மகா பெரிய வேதனையின் முகாந்திரத்தோடு கூட ராஜாவாகிய யோசபாத் காணப்பட்ட பொழுது கர்த்தருடைய வேதம் இந்த விதமான வார்த்தையை நமக்கு சொல்கிறது. சற்று நிதானமாய் வாசிக்க கேளுங்கள்.
2 நாளாகம புஸ்தகம் 20வது அதிகாரம் 17 முதல் 22 வரை வாசிக்க கேளுங்கள். 2 நாளாகமும் அதில் 20வது அதிகாரம் 17 முதல் 22 வரை வாசிக்க கேளுங்கள். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள், இந்த யுத்தத்தை பண்ணக்கூடியவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். கர்த்தர் உங்களுக்காக செய்யக்கூடிய ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்றான். கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்றான். அப்பொழுது யோசபாத் தரை மட்டும் முகம் குனிந்தான். சகல யூதா கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை அவர்கள் பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ அவர்கள் விழுந்தார்கள். கோராகியரின் புத்திரரும் இருந்த லேவியர்கள் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோடே கம்பீரமாய் துதித்தார்கள். அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்தரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று யூதாவே எருசலேமின் குடிகளே கேளுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள். அப்பொழுது நீங்கள் நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள். அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான். பின்பு அவன் ஜனங்களோடே ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவமான காரியங்களை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக அணிந்த மக்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை கொண்டு போய் நிறுத்தினார். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரர்களையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். அவர்கள் யாவரும் தாங்களுக்குள்ளாக தாங்களே வெட்டுண்டு விழுந்தார்கள். எப்படி பாருங்க, கர்த்தராகிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவராகிய தேவனுடைய கிருபை எப்படி வருகிறது என்று பாருங்கள். அவருடைய பிரியத்தை பெற்ற யோசபாத்துக்கு முன்பதாக தீர்க்கதரிசியின் வார்த்தையாக ஆண்டவராகிய தேவன் பேசுகின்றார். யூதா புத்திரர்களே, பயம் கொள்ளாதிருங்கள், கர்த்தராகிய தேவன் உங்களுக்காக யுத்தம் செய்ய போகின்றார். தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைகளை நம்பின யோசபாத் தாழ விழுந்து கர்த்தராகிய தேவனை பணிந்து கொண்டு அவன் சொன்னான், யூதா புத்திரர்களே, எல்லா விதமான எருசலேம் குடிமக்களே, ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் மெய்யாகவே ஆழமாய் கவனியுங்கள். ஆண்டவராகிய தேவன் சொல்லியும் செய்யாதிருக்கக்கூடிய ஒரு கர்த்தர் அல்ல. எல்லா காரியங்களையும் அதனதின் காலத்தில் நேர்த்தியாய் உருவாக்கக்கூடிய கர்த்தர் என்கிறதை பற்றி பேசின பொழுது அவர்கள் எல்லாரும் ஆண்டவருடைய நாமத்தினால் யுத்தத்தின் ஊடாக கடந்து போகக்கூடிய அந்த நேரத்திலே அம்மோனியர்களை, சேயீர் மலை தேசத்தாரை, அங்கு காணப்பட்டிருக்கக்கூடிய சகல மோவாபியரை ஒருவர் பட்டயத்திற்கு விரோதமாய் ஒருவர் பட்டயத்தை கர்த்தராகிய தேவன் எழும்ப பண்ண துவங்கிறதுனாலே அவர்கள் ஒருவருக்குள் ஒருவர் வெட்டுண்டு தாங்களே மாய்ந்து மடிந்து போகிறதை கண்கூடாக நாம் பார்க்கின்றோம். கர்த்தருடைய பிரியம் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் உங்களுக்கு விரோதமாய் வரக்கூடிய சத்துருக்கள் தங்களுடைய பட்டயத்தை கூட உங்களுக்கு விரோதமாய் ஓங்குகிறது இல்லை. அவர்கள் ஒருவேளை தங்களுடைய மனதிலே இவனை அழிக்க வேண்டும், இவனை நிர்மூலமாக்க வேண்டும் என்கின்ற நினைவோடு கூட தங்களுடைய பட்டயங்களோடு கூட கடந்து வர ஆரம்பித்தால் கூட சத்துருக்களை ஒருவரோடு கூட ஒருவர் மோதும்படியாய் கர்த்தராகிய தேவன் உருவாக்கி அவருடைய பிரியம் பெற்ற உங்களையும் என்னையுமோ வென்றார் தம்முடைய செட்டைகளின் மறைவிலே காப்பாற்றுகிறேன் என்று சொல்லுகின்றார். யோசபாத்தினுடைய நாட்களிலே தன்னுடைய பட்டயத்தை கூட யோசபாத் உருவ ஆண்டவராகிய தேவன் அனுமதிக்கவில்லை என்று பாருங்கள்.
எல்லா ஜனங்களும் கண்கூடாக பார்க்கிறாங்க. அங்கு காணப்பட்டிருக்கக்கூடிய 3 விதமான தேசத்தின் மக்களும் இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாக, யூதா கோத்திரத்தின் மக்களுக்கு விரோதமாக எழும்பி வரக்கூடிய இந்த காலங்களிலே அவர்கள் எல்லாரும் பயமடையக்கூடிய அந்த நேரங்களிலே கர்த்தர் அவர்களுடைய பட்டயங்களை அவர்களுக்கு விரோதமாய் திரும்ப பண்ண ஆரம்பித்த பொழுது ஒருவரை ஒருவர் வெட்டி கொண்டு மாண்டு மடிந்து போகக்கூடிய அந்த நிலைகளை கண்கூடாக நாம் பார்க்கின்றோம். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இந்த செப்டம்பர் மாதத்திலும் கூட நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் எத்தனை சத்துருனுடைய ஆயுதங்கள் உருவாக்கப்பட ஆரம்பித்தாலும் அவைகள் ஒன்றும் உங்கள் மேல் மெய்யாகவே வருகிறதில்லை. ஏனென்றால் தேவ பிரியம் உங்கள் மேல் இருக்கிறதுனாலே அவர்களுடைய பட்டயங்களை அவர்களுக்கு விரோதமாகவே கர்த்தராகிய தேவன் ஓங்க பண்ணி அவர்கள் ஒருவரை ஒருவர் அடித்து நிர்மூலமாக்கி மெய்யாகவே காயமடைந்து உங்களுக்கு முன்பதாக நிற்க முடியாமல் விழுந்து போகிறதை உங்கள் கண்களும் என் கண்களும் கண்கூடாய் பார்க்க போகிறது. எத்தனை எத்தனை ஆபத்து நிறைந்த காலங்களிலே இந்த 8 மாத காலமும் நாம் கடந்து வந்தது உண்டு. ஆனால் இந்த 9வது மாதத்திலே நமக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதங்களை ஆண்டவராகிய தேவன் அதமாக்கும் முகாந்தரமாக நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எல்லா விதமான சத்துவங்களின் கூறுகளை நிர்மூலமாக்கும்படியாக இந்த கர்த்தர் உங்களுக்காகவும் எனக்காகவும் யுத்தங்களை செய்யும் முகாந்தரமாக செட்டைகளின் மறைவிலே உங்களை மறைத்துக் கொண்டு உங்கள் சத்துருக்களுக்கு விரோதமாய் சத்துருக்களே தங்களுடைய கரங்களை ஓங்கக்கூடிய அளவிற்கு அவர்களுக்குள் கலகத்தை உருவாக்கி அவர்களே வெட்டுண்டு மடியக்கூடிய காரியங்களை தேவன் உருவாக்குகிறதை உங்கள் கண்களும் என் கண்களும் கண்கூடாய் காணும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். 2வது காரியத்தை பாருங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய பிரியம் வருகிறது உண்டானால் என்ன காரியத்தை அவன் பெற்றுக்கொள்ள துவங்குகிறான் என்று பாருங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 55வது அதிகாரம் 18வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 55வது அதிகாரம் 18வது வசனம் இந்த வார்த்தையை சொல்லுகிறது. வாசிக்க கேளுங்கள். திரளான கூட்டமாய் கூடி என்னோடு எதிர்த்தார்கள், என்னோடே அவர்கள் எதிர்த்தார்கள். அவரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கி என் ஆத்துமாவை சமாதானத்துடன் மீட்டு விட்டார். சமாதானத்தோடு கூட அவர் மீட்டு விட்டார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவன் இடிந்து போன எல்லா காரியங்களையும் செப்பனிட்டு எல்லா விதமான பழுது நிறைந்த காரியங்களை சீர்படுத்துகிறேன். ஆத்மாவிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய கலக்கங்கள், வந்திருக்கக்கூடிய மகா பெரிய உபத்திரவங்களின் காரியங்களின் நிமித்தம் ஆத்மாவிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய மகா பெரிய இழப்புக்குரிய காரியங்களை ஆண்டவராக தேவன் செப்பனிடுகிறேன் என்கிற ஒரு வார்த்தையின் மூலம் பேசுகின்றார். எந்தெந்த காரியங்கள் எல்லாம் இடிக்கப்பட்டு போயிற்றோ, எந்தெந்த காரியங்கள் எல்லாம் தரை மட்டும் தகர்க்கப்பட்டு போயிற்றோ, இன்றைக்கு ஆண்டவராக தேவன் உங்களுக்கும் எனக்கும் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தை, இடிந்து போன எல்லா அலங்கங்களையும் நான் மெய்யாகவே திரும்ப எடுப்பித்து கட்டி எல்லா விதமான குறைவுகளிலே நின்று உன்னை நான் விடுதலையாக்கி, எந்தெந்த காரியங்களிலே நீ உன்னுடைய காரியங்கள் எல்லா விதமான தன்மைகளை இழந்து போனாயோ அத்தனை இழப்புக்கு தக்கதாக அதற்கு அதிகமான மகிமையை நான் உன் வாழ்க்கையிலே காணப்படுகிறேன் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். ஒருவேளை நம்முடைய சரீரத்திலே காணப்படக்கூடிய பலத்தை நாம் இழந்து போயிருக்கலாம், நம்முடைய உற்றார் உறவின மக்களை நாம் இழந்து போயிருக்கலாம், நம்முடைய சொந்த பந்தங்களுடைய இழப்புகள் நம்முடைய வாழ்க்கையிலே மகா பெரிய உபத்திரவங்களை தோற்றுவிக்க துவங்கி இருக்கலாம். ஒருவேளை நம்ம பார்த்திருக்கக்கூடிய அந்த பணிக்குரிய காரியங்களை இழந்து போயிருக்கலாம். ஒருவேளை நம்மை அறியாமல் நமக்கு விரோதமாய் அநேகம் ஆயுதங்கள் உருவாக்கி அவர்கள் மெய்யாகவே நம்முடைய இருதயத்தின் காரியங்கள் யாவற்றையும் நிர்மூலமாக்கக்கூடிய அளவிற்காக தங்களுடைய அம்புகளை தொடுத்து உங்களுடைய ஈரல்களை மெய்யாகவே குத்தி பிளக்கக்கூடிய அளவிற்கான காரியங்களை உருவாக்க துவங்க ஆரம்பித்திருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தை ஒன்றை சொல்லுகின்றார். அவர் சொல்லுகின்றார், எந்தெந்த காரியங்கள் உன்னுடைய வாழ்க்கையிலே இடிக்கப்பட்டு போயிற்று, எந்தெந்த காரியங்கள் தரை மட்டும் தாழ்த்தப்பட்டு போயிற்று, இனி இவன் தன்னுடைய வாழ்க்கையிலே மீளுகிறது எப்படி, இனி இவன் தன்னுடைய வாழ்க்கையிலே உயர்த்தப்படுகிறது எப்படி என்று சொல்லி எத்தனை ஜனங்கள் உங்களையும் என்னையும் கண்டு மெய்யாகவே கைகொட்டி மகிழ துவங்க ஆரம்பித்தார்களோ அத்தனை இடங்களிலும் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு நல்ல ஒரு வார்த்தை ஒன்றை சொல்லுகின்றார். இடிந்து போன சகல காரியங்களுக்கும் ஈடாக இழப்பீடாக சகல மகிமைகளை நான் உன் வாழ்க்கையிலே காணப்படுகிறேன் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. 3வது ஒரு காரியத்தை பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சங்கீதங்களின் புஸ்தகம் 90வது அதிகாரம் 17வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. சங்கீதம் 90:17 சற்று நிதானமாய் வாசிக்க கேளுங்கள். எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக
எங்கள் கைகளின் கிரியையை எங்கள் கைகளின் கிரியைகளை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். எங்களிடத்திலே நீர் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியையை ஆம், எங்களுடைய கைகளின் கிரியைகளை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தி அருளும். எங்களிடத்தில் நீர் உறுதிப்படுத்தி அருளும். எப்படி சொல்றாரு பாருங்க, நம்முடைய கரங்களின் கிரியைகளை உறுதிப்படுத்த வேண்டும். கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்கிறதை போல எத்தனையோ விதமான மக்கள் நம்முடைய கைகளின் கிரியைகளை பரிகாசம் பண்ணக்கூடிய இந்த காலம், எத்தனையோ ஜனங்கள் நீங்களும் நானும் செய்யக்கூடிய காரியங்களை குறித்து ஏளனமாய் பேசக்கூடிய இந்த காலம், அந்த நாட்களிலே நெகேமியா என்கின்ற பக்தன் கர்த்தராகிய தேவனுடைய இடிந்து போன அலங்கங்கள் யாவற்றையும் கட்டக்கூடிய அந்த பணிகளை செய்யக்கூடிய அந்த காலங்களிலே அங்கு காணப்பட்டிருக்கக்கூடிய அநேகம் விதமான ஜனங்கள் அவனை பரியாசம் பண்ண துவங்கினார்கள். அவர்கள் சொன்னார்கள், ஒரு நரி ஏறி போனால் என்ன, இந்த மதில்கள் எல்லாம் இடிந்து போய்விடும் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேசி அவனுடைய கரங்களின் கிரியைகள் எல்லாவற்றையும் மட்டுப்படுத்தக்கூடிய வார்த்தைகளின் மூலம் அவனுடைய மனதை உடைய பண்ண துவங்க ஆரம்பித்தார்கள். நம்முடைய வாழ்க்கையில கூட நிறைய நேரங்களில் நாம் செய்யக்கூடிய காரியங்களை குறித்து ஏளனம் பண்ணக்கூடிய மக்களுடைய தொகை எத்தனையா இருக்கிறது என்று பாருங்கள். நமக்கு விரோதமாய் பேசக்கூடிய மக்களுடைய நிலை எத்தனையா இருக்கிறது என்று பாருங்கள். நம்மை ஆதரிக்கக்கூடியவர்கள் யாருமே இல்லை, நமக்கு உதவிகளை செய்யக்கூடியவர்கள் யாருமே இல்லை. உதவிகள் இல்லாதிருக்கக்கூடிய இந்த காலங்களிலே நம்மால் ஆன மட்டும் பிரயாசங்களை படுவோம் என்று சொல்லக்கூடிய நிலைகளிலே கடந்து போகக்கூடிய சூழ்நிலைகளிலே எத்தனை ஜனங்கள் உங்கள் கைகளின் கிரியைகளை குறித்து பரியாசம் பண்ண துவங்க ஆரம்பிக்கிறாங்க. இவன் செய்யக்கூடிய இந்த காரியம் என்னமாய் முடிய போகிறது, இவன் எத்தனை விதமான காரியங்களை பெற்றுக்கொள்ள போகிறான் என்று சொல்லி ஏளனப்படுத்தக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே உன் கைகளின் கிரியைகளை, என் கைகளின் கிரியைகளை தேவன் உறுதிப்படுத்துகிறேன் என்கிற ஒரு வார்த்தையின் மூலம் பேசுகின்றார். அவருடைய பிரியம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது உண்டானால் நம்முடைய கைகளின் ஒவ்வொரு காரியங்களை கர்த்தர் உறுதிப்படுத்துகிறேன் என்கிற ஒரு வார்த்தையின் மூலம் பேசுகின்றார். ஜெரோம் என்கின்ற வேத வாக்கியங்கள் யாவற்றையும் நம்முடைய மொழியிலே திருப்பக்கூடிய நல்ல ஒரு வேத பண்டிதன். அந்த நாட்களில் எபிரிய மொழியிலே காணப்பட்டிருக்கக்கூடிய வேதாகமத்தை பல மொழிகளிலே திருப்பக்கூடிய பணிகளை செய்யக்கூடிய பணிகளிலே இந்த ஜெரோம் என்கின்ற மனிதனுடைய பணி மிகவும் பிரதானமான ஒரு பணியும் கூட. அந்த நாட்களிலே இந்த மனிதன் ஒரு நாள் ஊழியத்திற்காக கடந்து போக வேண்டும். தன்னால் ஆன மட்டும் புதிய ஏற்பாட்டினுடைய அநேகம் விதமான புஸ்தகங்களை திருப்பி கொண்டு வந்து தான் தங்கியிருக்கக்கூடிய அந்த குடிசை வீட்டிலே வைத்துவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்திலே ஊழியத்திற்காக அவர் கடந்து போன அந்த நேரம் போயிட்டு திரும்பி வராரு. திரும்பி வந்து பார்க்கிறது உண்டானால் குடிசை வீடு அப்படி நெருப்பு பற்றி எரிந்திருக்கிறது. அவர் மெய்யாகவே தூரத்தில் இருந்து பார்த்த பொழுது அதே இடத்தில் உட்கார்ந்து தலையிலே மண்ணை வாரி போட்டுக்கொண்டு அழ துவங்கினார். கஷ்டப்பட்டு நான் வேதாகமத்தினுடைய பகுதிகள் யாவற்றையும் திருப்பி கொண்டு வந்திருந்தேன். எத்தனை புத்தகத்தை நான் நிறுத்தி நிதானம் பண்ணி எழுதியிருக்கக்கூடிய இந்த காரியங்கள் எல்லாம் ஒரு இமை பொழுதிலே அங்கு காணப்பட்டிருக்கக்கூடிய அநேகம் விதமான மக்களினால் என்னுடைய குடிசை வீடு நெருப்புக்கு இரையாக்கப்பட்டதினாலே நான் எழுதியிருக்கக்கூடிய இந்த திருப்புதல்கள் எல்லாம் ஒரே நாளில் அழிக்கப்பட்டு போய்விட்டதே. அழுது புலம்ப ஆரம்பித்தார். ஏன் ஆண்டவரே, ஏன் எனக்கு இப்படிப்பட்ட பாடுகளை அனுமதிக்க துவங்கிறேன்? நான் நல்ல ஒரு வேலையை செய்யறதுக்கு தான் இங்கே வந்தேன். என்றாலும் கூட இந்த காரியங்கள் என்னுடைய மனதிலே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்கிற ஒரு வார்த்தையின் மூலம் பேசி அழ துவங்க ஆரம்பித்தார். நடந்த காரியம் என்ன தெரியுமா? கொஞ்ச நாள் கழித்து மீண்டும் அதே இடத்திலே உட்கார்ந்து அந்த வேதாகமங்கள் அந்த காரியங்கள் யாவற்றையும் திருப்பக்கூடிய அந்த பணியை செயல்படுத்த துவங்க ஆரம்பித்தார். கொஞ்ச நாள் ஆக்கப்பட்ட பிறகு வேதாகமத்தினுடைய ஒட்டுமொத்த நிலைகள் யாவற்றையும் முடிக்கக்கூடிய அந்த தருணம். அப்போ தான் அவர் திருப்பி இருக்கக்கூடிய அந்த திருப்புதல்களை அவர் வாசித்து பார்த்த பொழுது அவர்களுடைய மனதிலே ஒரு காரியம் மெய்யாகவே தோற்றுவிக்கப்பட்டது. என்ன ஒரு காரியம் தோற்றுவிக்கப்பட்டது? அவர் யோசித்து பார்த்தார், ஒருவேளை ஆரம்ப நாட்களிலே வைத்திருக்கக்கூடிய அந்த திருப்புதல்கள் இருக்கிறது உண்டானால் எத்தனை பிழையோடு கூட அந்த திருப்புதல்கள் காணப்பட்டிருக்க முடியும். இந்த அழிவு மகா பெரிய அழிவு என்று சொல்லி நான் ஒருவேளை நான் யோசித்த அந்த காலங்களிலே இதை ஏன் கர்த்தர் அனுமதித்தார் என்று சொல்லி நான் யோசித்து புலம்பினேனே. இந்த காரியம் மட்டும் அனுமதிக்கப்படாது இருக்கிறது உண்டானால் இத்தனை நல்ல திருப்புதல்களை நான் என் வாழ்க்கையிலே ஒரு நாளும் செய்திருக்கவே முடியாது என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேசினார். நம்முடைய கைகளின் கிரியைகளை உறுதிப்படுத்தும் நல்ல கர்த்தர். ஒருவேளை சின்ன சின்ன அழிவுகள், சின்ன சின்ன பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தாலும் இவைகளை கொண்டு ஆண்டவராகிய தேவன் ஏதோ ஒரு புதிய திட்டத்தை உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் உருவாக்கப் போகிறார் என்கிறதை நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். இழப்புகள் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே மகா பெரிய மகிமையான உயர்வை தோற்றுவிக்க துவங்க ஆரம்பித்து விடலாம்.
கர்த்தருடைய வேதம் அதைத்தான் சொல்கிறது. இந்த 8 மாத காலமும் என்னென்ன காரியங்கள் உன்னுடைய கைகளின் கிரியைகள் நஷ்டமாய் நினைவு கூறப்பட்டதோ அவைகள் எல்லாம் இந்த 9வது மாதத்திலே லாபகரமாய் மாறப்பண்ண ஆண்டவராக என்னால் ஆகும் என்கிறதை தேவன் தம்முடைய வார்த்தையின் மூலம் உங்களுக்கும் எனக்கும் தெரியப்படுத்த துவங்குகின்றார். இன்னும் ஒரு காரியத்தை பாருங்க. கர்த்தராகிய தேவனுடைய பிரியம் நம் வாழ்க்கையிலே எதை மெய்யாகவே தர துவங்குகிறது என்று பாருங்கள். சங்கீதங்களின் புத்தகம் 22வது அதிகாரம் 8வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. சங்கீதம் 22:8 சற்று நிதானமாய் வாசிக்க கேளுங்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருந்தானே, கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும், அவர் இவனை விடுதலையாக்கட்டும், இவன் மேல் பிரியமாயிருக்கிறாரே, இவன் மேல் அவர் பிரியமாயிருக்கிறாரே, இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்கிறார். இவனை மீட்டு விடட்டும் என்கிறார்கள். இவன் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறாரே, இவனை கர்த்தர் காப்பாற்றட்டும், இவனை கர்த்தர் நேசிக்கிறாரே, இவனை ஆண்டவராகிய தேவன் மீட்டு விடட்டும் என்று சொல்லி நம்மை சுற்றிலும் காணப்படக்கூடிய பரியாசம் பண்ணக்கூடிய மக்களுடைய வார்த்தைகளுக்கு முன்பதாய் இந்த மாதத்திலே தேவன் உங்களை விடுவிக்கிறதை, உங்களை மீட்டு ரட்சிக்கிறதை உங்கள் கண்களும் என் கண்களும் கட்டாயம் பார்க்கும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். எத்தனை மக்களுடைய பரியாசமான வார்த்தைகள். இவன் அவர் மேல் பற்றுதலாய் இருந்தான், இவன் அவர் மேல் வாஞ்சையோடு கூட காணப்பட்டான், அவருக்காக தன்னுடைய உயிரையும் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதனாய் இவன் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள துவங்கினான். என்றாலும் ஆபத்து வந்தபோது ஏன் ஆண்டவராகிய தேவன் அவனுடைய காரியங்களை பாராமுகமாய் இருக்கிறார்? ஜனங்கள் உங்களையும் என்னையும் கண்டு இப்படிப்பட்ட வார்த்தைகளின் மூலம் நம்முடைய மனதை உடையப்படக்கூடிய காலங்களுக்கு தக்கதாய் அதற்கு அதிகமாய் இந்த கர்த்தர் இந்த மாதத்திலே சொல்லுகின்றார். எதையெல்லாம் குறித்து உங்களுக்கு விரோதமான வார்த்தைகளை சத்துருக்கள் பேசி உங்கள் இருதயத்தை உடைய பண்ணினார்களோ, கலங்க பண்ணினார்களோ, அவர்களுடைய கண்கள் காண இந்த இக்கட்டுகள் எல்லாவற்றையும் விடுதலையாக்கி மீட்டு ரட்சிக்க கூடிய வல்லமையான தேவன் நான் என்கிறதை இந்த மாதத்தில் நிரூபித்து காண்பிப்பேன் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். ஆப்பிரிக்க காடுகளிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படிக்காக மார்கன் என்கின்ற கர்த்தருடைய மனிதன் கடந்து போகக்கூடிய அந்த காலம், அந்த காலத்தில் ஆப்பிரிக்க காடுகளில் மக்கள் வசிக்காது இருக்கக்கூடிய அநேகம் விதமான காட்டு பகுதி நிறைந்த பகுதியில் ஏராளமான வன விலங்குகள் இருக்கக்கூடிய பகுதியும் கூட. இந்த ஆப்பிரிக்க காடுகளில் காணப்படக்கூடிய மக்கள் ஆங்காங்கே சில கிராமங்களை அமைத்து அங்கே இருக்கிறது வழக்கம். காடுகளுக்குள்ளாகும் இவர் போய் அந்த காடுகளில் இருக்கக்கூடிய இந்த மக்களை சந்திக்க வேண்டும். ஒரு இடத்துல போய் நல்ல ஒரு டென்ட் ஒன்று போட்டு அங்கிருந்து எதிராக இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களை சந்திக்க வேண்டும் என்பதற்காக அவர் அந்த டென்ட்ல உட்கார்ந்து ஜெபிக்க துவங்க ஆரம்பித்திருந்தார். என்ன ஒரு காரியம் நடந்தது? திடீரென்று சொல்லி நன்றாக ஜெபித்து கொடுக்கக்கூடிய நேரத்திலே ஏதோ ஒரு சத்தம், அவருடைய கூடாரத்துக்கு அருகாமையிலே ஒரு சத்தம் ஒன்று வந்ததை அவருடைய செவிகள் அறிய துவங்கிற்று. லேசாக தன்னுடைய கண்களை விழித்து பார்த்த பொழுது எதிராக ஆப்பிரிக்க காடுகளிலேயே காணப்படக்கூடிய 3 சிங்கங்கள் அந்த கூடாரத்தை நோக்கி வரக்கூடிய நிலைகளுடைய கண்கள் பார்த்தது. உங்களுக்கு தெரியும், முதிர் வயதிலே காணப்படக்கூடிய சிங்கத்தை காட்டிலும் பால சிங்கம் தான் ரொம்ப பயங்கரமான காரியங்களை உருவாக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. இந்த 3 சிங்கங்களும் இளம் சிங்கம், பால சிங்கங்கள். இந்த 3 சிங்கமும் இவருடைய கூடாரத்தை நோக்கி வரக்கூடிய அந்த நிலைகளை அவருடைய கண்கள் பார்த்தது. ஏற்கனவே ஊழியத்துக்கு போகக்கூடிய அந்த நேரத்தில் இவரை பார்த்து சொன்னாங்க, ஆப்பிரிக்கா பகுதியில் கடந்து போகிற சிங்கங்கள் அந்த பகுதியிலே ஏராளம் உண்டு. சிங்கங்கள் மனிதர்களை கொல்லக்கூடிய அளவிற்கு வலிமை பெற்றவைகள், ஆகவே ரொம்ப ஜாக்கிரதை என்பதை பற்றி பேசி அனுப்ப ஆரம்பிச்சிருந்தாங்க. இதில் என்ன ஒரு விஷயம் நடக்க ஆரம்பித்தது? இந்த மனிதனுடைய கூடாரத்தை நோக்கி வரக்கூடிய அந்த சிங்கம் இனி இவருக்கு தப்பிக்கிறதுக்கு எந்த விதமான வழி முறையும் கிடையாது. இந்த கூடாரத்தை விட்டுட்டு இங்கே எங்கேயும் போக வேண்டும் என்றால் காட்டுப்பகுதி, வனாந்திரமான பகுதி, ஒரு மரம் கூட கிடையாது, எந்த விதமான காரியம் கூட கிடையாது, ஓடி தப்பிக்கக்கூடிய மார்க்கமும் இல்லை. உடனே வேறு வழி இல்லாமல் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும்படிக்காக அப்படியே தன்னுடைய கண்களை மூடிக்கொண்டு ஜெபிக்க துவங்கினார். 3 சிங்கங்களும் வந்த சிங்கங்கள் நேராக அந்த கூடாரத்துக்குள் உள்ளே நுழைந்தது. உள்ளே வந்து ஒவ்வொரு இடமாக தன்னுடைய நாசினால் நுகர்ந்து பார்த்தது. நேராக இந்த மனிதனுக்கு பக்கத்திலே வந்து நின்றது. இந்த மனிதனுடைய முகத்தை தன்னுடைய நாசினால் நுகர்ந்து பார்க்கக்கூடிய சத்தம் அவருடைய செவிக்கு பக்கத்தில் கேட்கிற. கண்களை இறுக மூடிக்கொண்டார். அடுத்து என்ன நடக்க போறதோ தெரியல. என்றாலும் கூட ஆண்டவராக தேவனை நோக்கி பயத்தோடும் நடுக்கத்தோடும், ஆண்டவரே அடுத்து என்ன நடக்க போகிறது? என்னை அறியாத பயம் என்னை சூழ்ந்து கொள்கிறது. பக்கத்தில் 3 சிங்கம், தப்பிக்கிறதுக்கு மார்க்கம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லக்கூடிய நிலையிலே அந்த சிங்கம் இவரை நுகர்ந்து பார்த்துவிட்டு வேறு ஒன்றுமே செய்யாமல் அந்த கூடாரத்தை விட்டு கடந்து போய்விட்டது. கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்கிறது, எதிரிகள் நமக்கு விரோதமாய் வந்தாலும்,
தீங்கு செய்யக்கூடிய மக்கள் நமக்கு விரோதமாய் வந்தாலும் கர்த்தருடைய பிரியம் நம்மேல் இருக்கிறது உண்டானால் கர்த்தர் நமக்கு சொல்கின்றார், எல்லா விதமான இக்கட்டுகளிலும் நின்று நான் உன்னை விடுதலையாக்கும் தேவனாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கின்றார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, எந்த காரியத்தை குறித்து உன்னை அறியாத அச்சம் உன் மனதிலே தோன்ற துவங்குகிறது, எதை குறித்து நீ உன்னுடைய வாழ்க்கையிலே பயமுள்ளவனாய் விளங்க ஆரம்பிக்கின்றாய், இந்த கர்த்தர் இன்றைக்கு உனக்கும் எனக்கும் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தை, உன்னை விடுதலையாக்கும் தேவனாகிய நான் உன்னோடு கூட இந்த செப்டம்பர் மாதத்திலே வந்து எல்லா விதமான குறைவுகளிலும் நின்று உன்னை நான் விடுதலையாக்கி ரட்சிப்பேன் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். இறுதியாக சங்கீதங்களின் புஸ்தகம் 37வது அதிகாரம் 23, 24 ஆகிய வசனங்களை வாசிக்க கேளுங்கள். சங்கீதம் 37, 23, 24 ஆகிய வசனங்களை வாசிக்க கேளுங்கள். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழிகளின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போகிறது இல்லை. கர்த்தர் தம்முடைய கைகளினால் அவனை தாங்குகிறார். தேவன் தம்முடைய பிள்ளைகளின் ஒவ்வொரு காரியங்களையும் தாங்கும் ஒரு தேவனாய் நிற்கிறேன் என்று சொல்லுகின்றார். அவருடைய பிரியத்தினால் ஆண்டவராக தேவன் தம்முடைய பிள்ளைகளின் வழிகள் எல்லாவற்றையும் தாங்குகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய எல்லா வழிகளும் பிதாவாகிய தேவனால் தாங்கப்பட்டதற்கு காரணம், எந்த வழிகளிலும் அவருடைய கால்கள் இடருண்டு போகாதிருந்ததனுடைய காரணம், கர்த்தராகிய தேவனுடைய பிரியத்தை இயேசு தன் வாழ்க்கையிலே சம்பாதிக்கக்கூடியவராய் விளங்கினார். இந்த இயேசுவின் பிரியம் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் எல்லா இடங்களிலும் தேவன் நம்மை தாங்கி நடத்துகிறதை பிரத்யட்சமாய் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்க முடியும். ஒரே ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன், பாருங்கள். தேவன் பேரிலே பக்தி நிறைந்த ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரன் ஒரு நாள் ஏதோ ஒரு வியாதியினால் அவன் பீடிக்கப்பட்டான். அந்த வியாதியை பரிசோதித்த மருத்துவர்கள் சொன்னாங்க, என்ன வியாதின்னு கண்டுபிடிக்க முடியல, ஆனால் இவனுடைய சரீரத்திலே மரணம் பற்றி கொண்டே வருகிறது, ஒவ்வொரு உடல் உறுப்புகளாக செத்துக்கொண்டே வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இவனை காப்பாற்றுகிறதுக்கு உரிய எல்லா விதமான வழிமுறைகளுக்காக எத்தனையோ விதமான இன்ஜெக்ஷன் மருந்துகளை நாங்கள் போட ஆரம்பித்தாலும் இவைகள் ஒன்றும் இந்த மனுஷனுடைய சரீரத்திலே பலம் கொள்கிறது இல்லை. ஆகவே எங்களால் ஆன மட்டுமான முயற்சிகளை நாங்கள் செஞ்சிட்டோம். இருந்தாலும் கூட இந்த மரணத்தினுடைய காரியங்களை எங்களால் மெய்யாகவே காப்பாற்ற முடியவில்லை என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேசினாங்க. இந்த மனுஷன் பார்த்து கொண்டே வரக்கூடிய நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய சரீரத்தில் சாவினுடைய தன்மை வருகிறதை அவன் தன்னுடைய வாழ்க்கையை உணர ஆரம்பித்தான். கொஞ்ச நேரத்தில் அவனுடைய கால்கள் மரத்து போயிற்று. அந்த கால்கள் நகர்த்த முடியாமல் கால்கள் செத்துப்போன நிலைகளை உணர ஆரம்பித்தான். விரல்களிலே இருந்து வந்து அந்த காரியம் கொஞ்சம் கொஞ்சமாய் மேலே ஏறி முழங்கால் வரை, அதன் பின்பதாக இடுப்பு வரை, அதன் பின்பதாய் தன்னுடைய ஷோல்டர் வரை எல்லா விதமான உறுப்புகளை அவனால் மெய்யாகவே இயக்க முடியாதிருக்கக்கூடிய தன்மையோடு கூட கண்களிலே கண்ணீர் வழிய கர்த்தராகிய தேவனை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தார். சாவு என்னை நெருங்கி வருகிறது, நான் பார்க்கிறேன், ஆனால் இந்த காரியங்களிலே இருந்து விடுதலை ஆக்கக்கூடிய நிலைகளை நான் என்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியல. எத்தனை மருத்துவர்கள் வந்து மருத்துவ சாஸ்திரத்தின் வழியாக பேச ஆரம்பித்தாலும் இந்த சாவை விட்டு விலக்கக்கூடிய வழிமுறைகள் ஒன்றுமே இல்லை. நேராக கழுத்து வரைக்கும் வந்துவிட்டது அந்த சாவு. இன்னும் கொஞ்ச நேரம்தான். இப்பொழுது அவனுடைய கண்கள் மெய்யாகவே அழுது புலம்பக்கூடிய இந்த நேரத்திலே தேவனுடைய பிரசன்னம் அவனுடைய கண்களுக்கு முன்புதான் இருக்கிறது. என்னுடைய கண்கள் கண்டது. ஆண்டவராகிய தேவனை நோக்கி வாயை திறந்து பேசக்கூடிய அந்த நிலைகளிலே கர்த்தர் அவனோடு கூட ஒரு வார்த்தை சொன்னார். அந்த மரணத்தை குறித்து கர்த்தர் பேசினார். மரணமே, இந்த மனுஷனுடைய கழுத்தோடு கூட நீ நின்றுவிடு, இனி இந்த மனிதனை தொட உனக்கு அதிகாரம் இல்லை என்று சொன்ன மாத்திரத்தில் கழுத்து வரைக்கும் ஏறின அந்த மரணத்தினுடைய சாவினுடைய விளிம்பு அப்படியே கீழே இறக்கப்பட்டு அவன் மீண்டும் புத்துயிர் பெற்றவனாய் எழ துவங்க ஆரம்பித்தான். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் உன்னையும் என்னையும் தாங்கி நடத்தும் தேவன். உன்னுடைய வாழ்க்கையிலே எல்லைகள் மீறக்கூடிய காலங்களிலே கர்த்தர் சொல்லுவார், உன்னுடைய அலைகளின் பெருமை இத்தோடு கூட அடங்க கிடவது, இந்த மட்டும் நீ வா, மிஞ்சி வராதே என்று சொல்லக்கூடிய கர்த்தர் உன்னையும் என்னையும் தாங்கி நடத்தும் கர்த்தர் இந்த மாதத்திலே உன்னோடு கூட வருகிறேன் என்று சொல்லுகின்றார். உங்களுடைய கண்களை துடைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே வந்திருக்கக்கூடிய பிரச்சனைகளிலே இந்த செப்டம்பர் மாதத்திலே நல்ல ஒரு முடிவை ஆண்டவராகிய தேவன் தந்து இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளிலும் தேவனாகிய கர்த்தர் உங்களை ரட்சித்து, உங்களை செப்பனிட்டு, உங்கள் கிரியைகளை உறுதியாக்கி, உங்களை விடுதலையாக்கி, உங்களை அவரே தாங்கி நடத்துகிறதை உங்கள் கண்களினால் நீங்கள் காண முடியும். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோமா? கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே,
ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக, நேரத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த மாதத்தின் முதல் நாளிலே உம்முடைய வார்த்தைகளின் காரியங்களை அறிந்து கொள்ள நீர் எங்களுக்கு தந்த இரக்கங்களுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிரியம் எங்களை சத்துருக்களின் கரங்களில் நின்று ரட்சிக்கும் என்றும், எங்களை செப்பனிடும் என்றும், எங்கள் கிரியைகளை உறுதிப்படுத்தும் என்றும், கர்த்தாவை எங்களை விடுதலையாக்கி பாதுகாக்கும் என்றும், எங்களை எல்லா இடங்களிலும் தாங்கும் என்றும் நாங்கள் அறிந்து கொண்டோமே. இந்த மாதத்திலே நீர் எங்களுக்கு சொன்ன வார்த்தைகளின் படியே உம்முடைய பிரியம் எங்கள் மேல் இருக்க போகிறது என்கிற நல்ல வாக்குத்தத்தத்திற்காய் நன்றி. இந்த வார்த்தைகளை கற்றுக்கொண்ட உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் உம்முடைய பிரியத்தினாலே எல்லா ஆசீர்வாதங்களையும் தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள தேவரீர் நீர் கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய பிரியம் இந்த மாதத்தின் எல்லா நாட்களிலும் உங்களோடு கூட வருகிறதை கண்கூடாக நீங்கள் பார்க்க முடியும். கர்த்தராகிய தேவனுடைய பிரியத்தினால் சகலத்தையும் செய்யும் மக்களாய் தேவன் உங்களை உருவாக்கி இந்த செப்டம்பர் மாதத்தின் முதல் நாள் துவங்கி கடைசி நாள் பரியந்தம் தேவன் உங்களை காப்பாற்றி உங்களை தாங்கி நடத்துகிறதை கண்கூடாய் உங்களால் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.